எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு அரிசி கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய குழந்தை வந்து ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தால் நான் டாக்டர்கிட்ட காமிச்சப்ப அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னது. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ரெசிபி தான் இது. அதாவது குழந்தைங்க சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா பசியும் எடுக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பாதாம் போட்டுக்கலாம். என்னென்ன போடணும் அப்படின்னா, இதில் ஒரு டம்ளர் சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 3/4 டம்ளர் பொட்டுக்கல்ல, 3/4 டம்ளர் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த டம்ளர் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த டம்ளர் எடுத்தாலும் அந்த டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி, அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கல்ல, 3/4 டம்ளர் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியே இதில் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது வானலியில் கொஞ்சம் கூட எண்ணெயும் ஊற்றக்கூடாது, அதே சமயம் தண்ணி இருக்கக்கூடாது. வெறும் வானலியில் அரிசி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அரிசி வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா இந்த கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு சொன்னாலே பொட்டுக்கலாம், அதை போட்டு வறுத்து இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் பொட்டுக்கலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது 3/4 கப் அளவில் நிலக்கடலை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்த நிலக்கடலை தான், அதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வறுத்தா போதும். அரிசி வறுக்கும் போதும் பொட்டுக்கலை வறுக்கும் போதும் சரி, நிலக்கடலை வறுக்கும் போதும் சரி, அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வறுத்தா போதும் நிலக்கடலை மட்டும். அதாவது பொட்டுக்கலை, அரிசி, நிலக்கடலை 3 வறுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து ஜல்லடியில் போட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சி வச்சதை எப்படி கஞ்சி செய்யணும்னு சொல்கிறேன்.